அனைவருக்கும் வணக்கம். இது டாக்டர் பிரியதர்ஷினி, கைனகாலஜிஸ்ட். ஸோ இந்த வாரம் சொல்ல போகிற டிப் வந்து அபவுட் அனீமியா, அதாவது ரத்த சோகை. ஸோ அனீமியானா என்னன்னா, உடம்புல ஹீமோக்ளோபின் கண்டென்ட் ரொம்ப கம்மியாகுது. அந்த ஹீமோக்ளோபின்னா என்னன்னா, நம்ம ரத்தம் அந்த பிளட் வந்து ரெட் கலரில் இருக்கிறதுக்கு ரீசனே வந்து ஹீமோக்ளோபின் தான், சரிங்களா? ஸோ அந்த ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாகும் போது அதுக்கு வந்து அனீமியான்னு பேர் சொல்லுவாங்க. ஹீமோக்ளோபினோட ஃபங்க்ஷன் என்ன? உடம்புல எல்லா இடத்துலையுமே வந்து ஆக்சிஜன் கொண்டு போய் சேர்க்கறது வந்து இந்த ஹீமோக்ளோபின் தான். ஸோ என்ன ஆகும், ரத்த சோகை வரும்போது நம்ம உடம்புல எல்லா இடத்துலையுமே ஆக்சிஜன் வந்து சேராது. ஸோ அனீமியா வரதுக்கான ரீசன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப காமன் ரீசன்ஸ் வந்து அயர்ன் டெஃபிஷியன்சி, அதாவது இரும்பு சத்து குறைபாடுனால வரலாம். அயர்ன் டெஃபிஷியன்சி எதனால் வரலாம்? ஒழுங்காக வந்து சாப்பிடல. ஸோ சாப்பாடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைனா வந்து வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன்ஸ், பூச்சி இருந்துச்சுனாலும் அயர்ன் டெஃபிஷியன்சி அனிமா வரதுக்கு சான்சஸ் இருக்கும். எப்போவுமே வந்து அனிமியா அயர்ன் டெஃபிஷியன்சி மட்டும்தான் ரீசன்னு சொல்ல முடியாது. நிறையா பேருக்கு வந்து ஜெனட்டிக் காசஸ், அதாவது இன்ஹெரிட்டட் ஜெனட்டிக் சிண்ட்ரோம்ஸ்னு சொல்லுவாங்க. ரொம்ப காமனாக பார்த்தீங்கன்னா சிக்கிள் செல் அனீமியா, தலசீமியா, இந்த மாதிரி பேரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி ஜெனட்டிக் காசஸ் இருந்தாலும் அது வந்து அனீமியா ப்ரொடியூஸ் பண்ணலாம். இல்லைன்னா வந்து ஓவர் ப்ளீடிங்னால கூட வரலாம். இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, நிறைய பிளட் போகுதுன்னா டக்குன்னு அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் ட்ராப் ஆகிடும். இல்லை அப்படின்னா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதவிடாய் சமயத்தில் நிறைய ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குன்னா அதுவுமே வந்து அவங்களுக்கு அனீமியா காஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி அனீமியா வரதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இது வராமல் தடுக்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டயட் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். டயட்டில் வந்து நிறைய இரும்பு சத்து இருக்கிற மாதிரி டயட் எடுத்துக்கணும். இரும்பு சத்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ்லேயும் இருக்குது, அதே மாதிரி நான் வெஜிடேரியன் ஃபுட்லேயும் இருக்குது. இப்போ நான் வெஜிடேரியன் ஃபுட்டில் வந்து நிறையா ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. லிவரில் பார்த்திங்கன்னா முக்கியமாக நிறையா அயன் சத்து வந்து இருக்குது. ஆனால் லிவரோட யூட்டிலைசேஷன் வந்து நிறையா எடுத்துக்கூடாது, கொஞ்சம் லிமிட்டடாக எடுத்துக்கணும். வெஜிடபிள்ஸில் பார்த்திங்கன்னா கேரட், பீட்ரூட், இந்த மாதிரி வெஜிடபிள்ஸில் வந்து நிறையா அயன் சத்து இருக்குது. அது இல்லாமல் பேரிச்சம்பழம், அதாவது டேட்ஸில் வந்து நிறையா இருக்குது. பாதாம், கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், இது எல்லாமே வந்து நிறைய அயன் சத்து இருக்குது. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜாகரி, வெல்லம், அதில் வந்து நிறைய அயன் சத்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபுட்டில் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபுட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு சப்ளிமெண்ட்ஸ் தேவைப்படும். சப்ளிமெண்ட்ஸ்னால் என்னென்னா, அந்த அயன் டேப்லெட்ஸ் வந்து ஒன்றா டேப்லெட் ஃபார்ம்லேயோ இல்லைன்னா வந்து அயன் இன்ஜெக்ஷன் ஃபார்ம்லேயோ வந்து எடுக்கலாம். அது வந்து நிறைய அயன் டெஃபிஷியன்சி அனீமியா இருக்குது. இப்போ நார்மல் ஹீமோக்ளோபின் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 12.5 வரைக்கும் இருக்கணும். அது இல்லாமல் ரொம்ப கம்மியாக இருக்குது, 6 கிராம் 7 கிராம்ஸ் இருக்குன்னா அப்போ வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுப்போம். ஸோ அயன் டேப்லெட்ஸுமே அயன் இன்ஜெக்ஷன்ஸ் ரெண்டுமே வந்து சேஃப் தான். ப்ரெக்னன்சிக்கும் சரி, குழந்தைங்களுக்கும் சரி, வயசானவங்களுக்கும் சரி, யூஸ்வலாக இதனால் வந்து ரியாக்ஷன்ஸ் ஒன்றும் வரப்போகிறது பெருசாக இல்லை. சில பேருக்கு வந்து இந்த அயன் மாத்திரை சாப்பிடும்போது சம்டைம்ஸ் கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் வரும். ஸோ அந்த டேப்லெட் எடுக்கும்போது மட்டும் கரெக்டாக எடுத்துக்கணும். யூஸ்வலாக வந்து இந்த சப்ளிமெண்ட்ஸோட கொஞ்சம் வைட்டமின் சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். வைட்டமின் சி பார்த்தீங்கன்னா ஈஸியஸ்ட் சோர்ஸ் வந்து ஆரஞ்சு, லெமன், இதில் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது இந்த அயன் டெஃபிஷியன்சி அனிமியா வந்து நமக்கு ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஆனால் சப்போஸ் இப்போ அயன் டெஃபிஷியன்சி அனிமியா வந்துருச்சு அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக எடுக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நல்லது. என்ன ஆகும்னா, உடம்புல சோர்வை வந்து ரொம்ப அதிகமாக வந்துடும். இதுக்கடுத்தாலும் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட நார்மல் ஒர்க் எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்பாயில் ஆகிற மாதிரி இருக்கும். தூக்கமின்மை இந்த மாதிரி கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அயன் டெஃபிஷியன்சி குறைபாடு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க என்ன டெஸ்ட்டு நீங்கள் பண்ணணும்னா, ஹீமோக்ளோபின் டெஸ்ட்டை வந்து செக் பண்ணி பார்க்கணும். அதாவது கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்னு சொல்லுவாங்க. அதை செக் பண்ணும்போது உங்களுக்கு ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்குன்னு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ.